நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னா, சிங்கப்பூரில் வந்து துவாஸ் அவனி ஒன்றுலேருந்து சிங்கப்பூர் டு மலேசியா போகிறதுக்கான செக் பாயிண்ட், துவாஸ் செக் பாயிண்ட் வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஜோராங் போர்ட் வரைக்கும் அப்படியே நம்மளோட ட்ராவல் இருக்கும் போது அப்படியே அந்த வியூவை பார்த்துருவாங்க. இயற்கையெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் டவுனு தான், இது ஏதோ வந்து கிராமம்னு நினச்சிடாதீங்க. சிங்கப்பூர் எல்லா ஏரியாவும் சிட்டி தாங்க. ஸோ அப்படிங்கும்போது துவாஸ் அவனி ஒன்று வழியாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கப்பூரோட லாஸ்ட் எம்ஆர் ஸ்டேஷன் துவாஸ் லிங்க், அந்த எம்ஆர் ஸ்டேஷன் வழியாக தான் போக போகிறோம். அந்த எம்ஆர் ஸ்டேஷன் உங்களுக்கு வியூவாகவும் பார்த்துருவாங்க. இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி 2025க்கான 12th ரிசல்ட் வந்து வந்துச்சுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவி கண்மணிகள் அனைவருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில் வந்து பெரிய ஆளாக வரணும். ஏன்னா வந்து வருங்காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க கையில் தான் இருக்குது. அதேமாதிரி படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு படிங்க. இது வரைக்கும் வந்து +2 வரைக்கும் அப்படி படிச்சிங்க. காலேஜ் போகும்போது அங்கே வந்து புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டு படிக்கும்போது தான் வந்துட்டு இன்றைக்கி எந்த நாட்டுக்கு ஜாபுக்கு போனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டேலண்ட் ரீதியாக தான் பார்ப்பாங்களே தவிர மார்க் ரீதியாக பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம மக்கர் பண்ணிவிட்டு நம்ம மார்க் அதிகம் எடுக்கிறோம் வைக்கிறோம் அப்படின்னா, மக்கர் மீன்ஸ் வந்து இப்போ நம்ம படிச்சுட்டு புக்கில் இருக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து யோசிச்சு தான் எல்லாம் படிக்கணும். அப்படி படிக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து குரோவாக இருக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கிங் நாலேஜ் வந்து நல்லா வளர்த்துக்குங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாத வைக்காது போகணும் ட்ரை பண்ணாங்க. எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்துடும். அப்படியே அந்த இன்டர்வியூலாம் எப்படி பண்ணணும் போகணும் வரணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் எல்லாம் வந்து ஒரு ஐடியாக்களை ஓடிக்கிட்டு இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஜாப் எடுக்க முடியும். நீங்கள் போயிட்டு காலேஜ் போகிறீங்க அப்படின்னா அவங்க அப்படியே நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க யோசிக்காதீங்க. எல்லா மனிதர்களுக்கும் வந்து ஒரே மூளை தான், எல்லா 2 கை கால் தான், 2 கண்ணு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்கள் திறமைக்கு வந்து யார் கூட கம்பேர் பண்ணால் உங்கள் திறமையோட கம்பேர் பண்ணுங்கள். ஸோ அது அப்படி இது அப்படி அவங்க ரோயலாக இருக்காங்க, நம்ம இதாக இருக்கும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்யூச்சர். இல்லை நல்லா படிக்கல வைக்கல, ஏன்னா இது வந்து அலைப்பாயிர வயசு. இப்போ 12th முடிச்சிட்டிங்கன்னா இதுக்கு மேலே அலைப்பாயிர வயசு. சினிமாக்களில் வந்து காட்டுற மாதிரி காலேஜுக்கெல்லாம் இருக்காது. அங்கே இப்போ சினிமாக்களில் நடக்கிற மாதிரி அங்கே போய் நம்ம ஜாலியாக இருக்கலாம், வைக்கலாம், கட் அடிக்கலாம், சினிமாவுக்கு போகலாம் வைக்கலாம் அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து சினிமாவில் ஃபாலோ பண்ணுறது போகலாம் அப்படிங்க. ஒரு நடிகர்கள் வந்து சினிமாக்கள் நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் அந்த காலேஜ் லைஃப்லாம் முடிச்சுட்டு வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்காக வந்து ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்து உங்கள் லைஃப் வந்து நீங்கள் வந்து ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது. நல்லா போய் படிச்சுட்டு பெரிய இந்த +2வில் எப்படி நீங்களாம் நல்லபடியாக படித்து பாஸ் பண்ணி அது மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது, ஏன்னா இதுதான் உங்களோட ஒரு குரோஷனியான ஒரு இயர்ஸுங்க, ஒரு முக்கியமான காலகட்டங்கள். இந்த காலகட்டங்கள் நீங்கள் கடந்துட்டுனா லைஃப் லாங் நல்லா இருக்கலாம். இல்லை இந்த காலகட்டத்தை நீங்கள் ஏதோ வந்து ஸ்ட்ரகிளிங்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா, ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் அப்பா அம்மா நேரில் ஓடிட்டீங்க, இதுக்கு மேலே அந்த காலேஜ் முடிச்சுன்னா உங்களோட காலில் நீங்கள் நிற்கணும். அப்படி நிற்கும்போது உங்களுக்கு வந்து சரியாக ஓடிருந்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா வந்து உந்துதல் பண்ணும்போது நீங்கள் கரெக்டான பாதையில் ஓடிருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் லாங் ஜாலியாக இருக்கலாம். இல்லை நீங்கள் ராங் ரூட்டை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்தீங்க அப்படிங்கன்னா கஷ்டப்பட்டாகணும். ஸோ அதனால் வந்து நல்லா படிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டங்க விவசாயம் சார்ந்து தான் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரிங்கெலாம் இருக்குது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, வரலாற்று சொல்கிற அளவுக்கு கோயில்கள் எல்லாமே இருக்குது. விவசாயம் சார்ந்து தான் வந்து அதிகம். அப்படிங்கும்போது விவசாய குடும்பத்தில் பிறந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏன் ஒரு காலகட்டத்தில் வந்து அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள்லாம் வந்து படிப்பறிவு இல்லாத மாவட்டங்கள் அப்படின்னு தமிழ்நாடு அரசால் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. அதெல்லாம் வந்து நாங்களாம் அப்படி கிடையாது. நாங்களாம் எல்லாம் இப்போ நல்லா படிப்புன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மாணவ மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா 98.82%. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2025க்கான ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடம் வந்து அரியலூர் மாவட்டம் பிடிச்சிக்கிறாங்க. 2வது இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈரோடுங்க. ஈரோடு வந்து விவசாயம் சார்ந்து மற்ற வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாகவும் இந்த பஸ்ஸு லாரி இதுமாதிரி அந்த பாடி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்க, அதேமாரி மெக்கானிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஈரோட்டில் இருக்குது. அதேமாதிரி திருப்பூர் நியரஸ்ட் இருக்கிறதால அங்கேயும் வந்து காட்டன் ஃபேக்ட்ரிகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் வந்து பார்த்திங்கன்னா 2வது இடங்க 97.98%. 3வது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான், மினி ஜப்பான் என்று அழைக்கக்கூடிய நம்ம திருப்பூருங்க. திருப்பூர் வந்து பார்த்திங்கன்னா 97.53. திருப்பூரில் வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து பிறந்து வளரும் போதே ஒரு பிஸ்னஸ் மைண்டு பார்த்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே இந்த +2 முடிச்சுட்டு நல்லா மார்க் எடுத்த குழந்தைங்க எல்லாமே வந்து நீங்கள் பெரிய ஒரு தொழிலதிபராக வரணும். வரதுக்காக நீங்கள் காலேஜுக்கு வந்து என்ன சொல்கிறது, காலேஜோட படிப்பு வந்து கரெக்டான ஒரு படிப்பு தேர்ந்தெடுத்து ஓடுங்க. யாரோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ தேவையில்லாத படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க படித்தாங்கன்னா அவங்களுக்கு அது பெட்டராக இருந்தால் அதை படிச்சிருப்பாங்க. நீங்கள் என்ன படிக்கணும் அதை தேர்ந்தெடுத்து படிங்க. 4வது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு நியரான ஒரு சிட்டிங்க. ஆனால் வந்து என்னென்னா சென்னையில் வந்து மீடியா பவர் இருக்கிறதால வந்து எல்லாருக்கும் வந்து சென்னை வந்து ஃபோக்கஸாக தெரியுது. ஆனால் வந்து கோயம்புத்தூர் தெரியுதுல. நீங்கள் வந்து ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் போய் ஒரு விசிட் பண்ணுங்கள். எப்படி இருக்காங்க போகிறாங்க, மக்களோட கலாச்சாரங்கள் எப்படி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரி லைன்கள் எப்படி இருக்குது, எப்படி பிஸ்னஸ் மேனுங்க இருக்காங்க அப்படின்னு வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து கோயம்புத்தூர் உள்ளவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து எஜுகேஷன் வந்து பயங்கரங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 4வது இடத்துல இருக்காங்க.
5வது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி சொல்லவே தேவை. நான் சின்ன வயசில் படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூல் புனித அண்ணா உயர்நிலை பள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து தான் வருவாங்க. இன்னமும் கன்னியாகுமரியிலேருந்து தான் வந்து இந்த கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்துட்டு கன்னியாகுமரி டீச்சர்ஸ் தான் வந்துக்கிறாங்க. ஸோ கன்னியாகுமரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 97.01ங்க. சிவகங்கை வந்து பார்த்திங்கன்னா மன்னர்கள் ஆண்ட பூமி. ஸோ அப்படிங்கும்போது அங்கே வளர குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கஸாக படித்து இந்த வருஷம் என்ன வந்து பார்த்திங்கன்னா 6வது இடத்துல இருக்குங்க சிவகங்கை. 96.71%. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் தான் 96.64%. பெரம்பலூரும் அரியலூர் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஒன்றா இருந்த மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்துட்டு அப்புறம் இடைப்பட்ட காலங்களாக பிரிக்கப்பட்ட வந்து பிறகு பெரம்பலூர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேரளா ஸ்டேட் குழந்தைங்க வந்து நிறையா படிக்குங்க. கேரளா ஸ்டேட் குழந்தைங்க வந்து நல்லா படிக்க. ஏன்னா வந்து தந்தை ரோவர் தனலட்சுமி காலேஜெலாம் வந்து அங்கே இருக்குங்க பெரம்பலூரில். அப்படி பெரம்பலூர் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூரில் வந்துட்டு இந்த டைம் வந்துங்க 10வது இடத்துக்கு 96.58 இருக்குங்க. தூத்துக்குடி வந்துங்க உப்பு எல்லாம் இருக்குங்க. தூத்துக்குடி உப்பு அந்த துறைமுகங்கள் எல்லாமே இருக்குது. தூத்துக்குடி வந்து ஒரு பெரிய வந்து என்ன சொல்கிறது ஹார்பர் நல்ல விதமாக வந்து உலகமே போற்றக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போயும் வந்து உலகத்துக்கு எல்லாம் நமக்கு ஒரு பாயிண்ட்னு சொன்னால் தூத்துக்குடின்னு சொல்லுவாங்க. அப்போ தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா 96.19. அடுத்து வந்து கடலூர் வந்து பார்த்திங்கன்னா 12வது இடத்துல இருக்குங்க. கடலூர் வந்து பார்த்திங்கன்னா 96.06%. கடலூர், விழுப்புரம், இது தென்னார்காடு மாவட்டங்களாக இருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் ஒரு பெரிய மாவட்டமாக இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து இப்போ தான் பிரிக்கப்பட்டது. விழுப்புரம், கடலூர் அப்படின்னு பிரிக்கப்பட்டதுங்க. அப்போ பிரிக்கும் போது இந்த அங்கேயும் வந்து மேஜராக பார்த்திங்கன்னா விவசாயம், மீன்பிடி இப்படி தான் இது சார்ந்த இருக்கிற மக்கள் தான் இருக்காங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 96.0%. நாகப்பட்டினம் வந்து பார்த்திங்கன்னா 13வது இடத்துல இருக்குங்க. நாகப்பட்டினம் வந்து 96.0%. திருச்சிராப்பள்ளி வந்து சொல்லவே தேவையில்லை. நம்ம சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுற நண்பர்கள்லாம் திருச்சி வந்து சென்னை ஏர்போர்ட், திருச்சி ஏர்போர்ட், நம்ம திருச்சி போயிட்டு வந்தோம். இப்போ திருச்சியில் கூட புது பஸ் ஸ்டாண்ட் கட்டினா அதை நம்ம பற்றி அதை என்னென்ன ஸ்பெஷலுக்கு ஒரு டைம் பார்ப்போம். திருச்சி வந்து பார்த்திங்கன்னா 14வது இடத்துல இருக்குது. திருச்சி வந்து 95.83. தஞ்சாவூர் நம்ம பெரிய கோயில் சாஸ்ட்ரா காலேஜ் அப்படிலாம் அந்த திருச்சி டு தஞ்சாவூர் போகிற ரூட்டில் இருக்குது. சாஸ்ட்ரா காலேஜ்னால் யாருக்கும் தெரியாமலாம் கிடையாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் பயங்கர சிறந்து விளங்கி 95.80%. அடுத்து மதுரை. நானும் மதுரைக்காரன் தாண்டா அப்படின்னு எல்லாம் சினிமாக்காரன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. 16வது இடத்துல இருக்குது. ஸோ மதுரை மண்ணுனாவே ஒரு தனி அம்சம். சங்கத்தமிழை கட்டி வளர்த்த ஒரு பூமின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற இடத்துல வந்து மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா 95.74. நெக்ஸ்ட் வந்து நாமக்கலுங்க, முட்டைக்கு ஃபேமஸான ஏரியா. அப்படிங்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா 95.67% இருக்குங்க. திருநெல்வேலி அல்வாடா அப்படின்னு சொல்லி சாங்லாம் வந்திருக்கும். அந்த திருநெல்வேலி மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா 95.53%. தருமபுரி வந்து பார்த்திங்கன்னா மலைகளால் சார்ந்த ஒரு ஏரியாவாக இருக்கும். அங்கேயும் விவசாயங்களும் கொஞ்சம் என்ன சொல்கிறது அங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு ஏரியான்னு சொல்லலாம். ஒரு குளிர் பிரதேசங்கள் மாரி இருக்கும். காடுகள் நிறைந்த பகுதி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 95.25%. விழுப்புரம் நம்ம சென்னைக்கு அருகாமையில் இருக்கிறதால விழுப்புரம், திண்டிவனம், சென்னை, மேல்மருவத்தூர், சென்னை அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிறதா. விழுப்புரம் வந்து முன்னாடி வந்து இது கூட இருந்துச்சுங்க. கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் ஒன்றா இருந்துச்சு. தனியாக பிரிக்கப்பட்ட பிறகு வந்து பார்த்தா 95.11. ராமநாதபுரம் மாவட்டம் சொல்லவே தேவையில்லை. 94.96%. ராமநாதபுரம்னாவே மிளகா ஃபேமஸ்ஸு. திண்டுக்கல் ஃபுட்டு ஃபேமஸுங்க. திண்டுக்கல் வந்து பார்த்திங்கன்னா 94.90%. அடுத்து வந்து கிருஷ்ணகிரி வந்து பார்த்திங்கன்னா 94.83% வாங்கியிருக்கேன். தென்காசி வந்து பார்த்திங்கன்னா குற்றாலத்துக்கு அங்கே உள்ள ஜனங்க வந்து பார்த்திங்கன்னா 94.70 குழந்தைங்க வாங்கியிருக்கு. சென்னை நம்ம தமிழ்நாட்டோட கேபிட்டல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 94.44% வாங்க. தேனி மாவட்டம் ஏன்னா காய்கறிகளுக்கு வந்து நல்ல ஒரு சிறந்த இடம். சிங்கப்பூருக்கு போன காய்கறிகள் வந்து தேனி மாவட்டம்லாம் அதிகம் வந்துகிட்ருக்கு. 94.43% வாங்கிறாங்க அங்கே உள்ள குழந்தைங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம், பெரிய தேர் உள்ள அந்த இடம் வந்து 94.35. நம்ம மல்கோவா சேலம் வந்து பார்த்திங்கன்னா 94.32. திருப்பத்தூர் வந்து வாங்க 94.31% வாங்க. செங்கல்பட்டு எங்கள் சென்னை வந்து இல்லைங்க இப்போ தான் செங்கல்பட்டே வந்திருக்கோம் அப்படின்னு முன்னாடிலாம் சொல்லுவாங்க. செங்கல்பட்டு வழியாக போவோம். இப்போலாம் செங்கல்பட்டு போகாமல் வந்துட்டு வெளியாகிடுவோம். 94.29%. நீலகிரி வந்து பார்த்திங்கன்னா 93.97. கரூர் நம்ம அக்கா ஜோதிமணி அக்கா, செந்தில் பாலாஜி இந்த ஏரியாக்கள் அவங்க. ஸோ அவங்க அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 93.66%. நம்ம திருவண்ணாமலை
கிரிவலங்க, திருவண்ணாமலை வந்து ஒரு டைம் கிரிவலம் போயிட்டு தான் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். திருவண்ணாமலை போயிட்டு வாங்க. 93.64% அங்கே உள்ள குழந்தைங்க வாங்கியிருக்காங்க. நம்ம காஞ்சிபுரம் பட்டுக்கு ஃபேமஸான ஏரியாங்க. அங்கே உள்ள குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா 93.27%, இப்போ 27%. மயிலாடுதுறையில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து விவசாயங்கள் தானியங்களை விளையிற பூமிங்க. மயிலாடுதுறை வந்து பார்த்திங்கன்னா 93.25%. ராணிப்பேட்டை வந்து பார்த்திங்கன்னா 92.78% வாங்கிறாங்க. புதுக்கோட்டையிலேருந்து சிங்கப்பூருக்கும் புதுக்கோட்டையும் உள்ள வந்து என்னென்னா, நம்ம ஊருக்கு வந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர மாதிரி சிங்கப்பூருக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து என்ன சொல்கிறது, ஏதோ பஸ் ஏறி போயிட்டு வர மாதிரி விமானத்தில் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு சிங்கப்பூர் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 92.55% குழந்தைங்க நல்லா படிங்க, அப்பா வெளிநாட்டில் இருக்கிறான்னு சொல்லிட்டு செல்லமாக இருக்காதிங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காசு பணம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா படித்து நீங்கள் வந்து நல்லா ஆஃபீஸராக ஒர்க் பண்ணணும், ஒர்க்கராக வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. அதனால் அவங்க கனவை நினைவாக்குங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து சிங்கப்பூர் வேலைக்கு வராங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 91.49%. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 37வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி இருக்குங்க. கள்ளக்குறிச்சி வந்து ஒரு காலகட்டத்தில் கல்விக்குறிச்சி அப்படின்னு அறிவிக்கப்பட்ட ஒரு ஏரியாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா புது மாவட்டங்க. இது வந்து விழுப்புரம் மாவட்டத்தோடு இருந்துச்சு. விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பிரித்து இப்போ வந்துட்டு கள்ளக்குறிச்சின்னு ஒரு மாவட்டம் இருக்குன்னா, இதுக்கு இன்னும் வந்து எல்லாமே ப்ராசஸும் நடந்துக்கிட்டு புது மாவட்டங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாமே கலெக்டர் ஆஃபீஸ் வந்து எல்லாமே பண்ணிட்டு வச்சுட்ருக்காங்க. அதேமாதிரி கள்ளக்குறிச்சி வந்துட்டு 90.96% வந்துருக்குங்க. ஸோ அதேமாதிரி வந்து கடைசியாக வந்து வேலூர் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலாலையும் கொஞ்சம் வந்து அங்கே வந்து தண்ணீர் பஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுங்களாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாம் வந்து மாறணும் அப்படின்னா இங்கே உள்ள குழந்தைங்க நல்லா படித்து இங்கே வந்து நீங்கள் வந்து கலெக்டராகவோ எம்எல்ஏவோ எம்பியாவோ பெரிய அதிகாரிகளாக வந்து இந்த மாவட்டத்துக்கு வந்து செல்வம் செழிப்பாகிறது வந்து இங்கே உள்ள குழந்தைங்க கையில் தான் இருக்குது. ஏன்னா அவன் பெரிய ஆள்றா இவன் பெரிய ஆள்றா அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் தான் எல்லாம் பெரிய ஆளுங்க. வருங்காலங்களில் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாருக்கும் வந்துட்டு அவன் பெரிய ஆள்னா திடீர்னுலாம் யாரும் பெரிய ஆளாக இருக்க மாட்டாங்க. அவங்க படித்து இல்லை ஏதோ ப்ராசஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி தான் பெரிய ஆளாக இருப்பாங்க. உங்கள் மாவட்டங்கள் வந்து முன்னேறி வரணும் அப்படின்னா எல்லா மாவட்ட குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கணும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 90.79% வாங்கியிருக்காங்க வேலூர் மாவட்டம். அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக தமிழ்நாடு பார்க்கும்போது கல்வி அறிவில் சிறந்த இந்தியாவுக்கும் இந்தியாவில் உள்ள ஸ்டேட்டில் வந்து கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு நல்ல ரிசல்ட் வந்திருக்குங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்கள்லாம் நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும். நம்ம ஏதோ படிக்கிறோம் ஏதோ போகிறோம் வரோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணி ஏன்னா தானே போகாதீங்க. இந்த திரும்பவும் சொல்கிறேங்க, இந்த வயசு வந்து உங்களுக்கு எதை பார்த்தாலும் இப்படியா அப்படின்னு தோணும். இது வரைக்கும் நீங்கள் வந்து அப்பா அம்மா நேரில் போயிட்டீங்க. இன்றைக்கி வந்து இப்போ +2 படிச்சிட்டிங்கன்னா நீங்களாம் பெரிய குழந்தைங்களாக ஆகிட்டீங்க. இதே மாதிரி காலேஜ் போகும்போது சினிமாக்களில் வர மாதிரி திரும்பவும் சொல்கிறாங்க, சினிமாக்களில் வர மாதிரி காலேஜ் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. அது வந்து சும்மா ஜஸ்ட்டு 3 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் நம்மளை பண்ணுறதுக்காக அப்படி காட்டி வச்சுருக்காங்க. அந்த நடிகர்களெல்லாம் காலேஜ் முடிச்சு முதல்ல அந்த காலேஜ் ரோலில் நடிக்கிற பசங்க கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டருங்க எந்த ஆக்டராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 40-35 வயசு கடந்தவங்க. ஸோ அவங்க அந்த காலேஜ் படிக்கலாம் அது சீனு டேரக்டர் சொல்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. நல்லா படிங்க. நீங்கள் நல்லா படிச்சுட்டு உங்களுக்கான லைஃப்பை நீங்கள் நல்லா வந்து உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் நீங்கள் யார்கிட்டையும் எந்த கையேந்தாமல் வைக்காமல் நீங்கள் நல்லபடியாக வாழணும் வைக்கணும்னா இந்த 3 வருஷத்தை இந்த காலேஜ் லைஃப் வந்து கரெக்டாக முடிங்க. அதேமாதிரி புரிஞ்சு படிங்க. புக்கை மக்கர் பண்ணாதீங்க. புரிஞ்சு படிச்சுக்கிட்டு அப்போ ஏன்னா நீங்கள் வந்து இன்னொரு நிறுவனங்களில் போய் வேலை பார்க்க போகிறீங்க. அந்த இடத்த வந்து நீங்கள் புக்கில் இருக்கிற வந்து சம்மெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஜென்ரலாக கேட்பாங்க. அங்கே என்ன ஃபீல்டோ அதை பற்றி கேட்பாங்க. எல்லாம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும், இல்லை வந்துட்டு நீங்கள் ஒரு 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 பாஸுக்கிட்ட பேசினா எப்படி நீங்கள் வந்து உங்களோட ஒரு பேச்சு வழக்கு எப்படி இருக்கணும், இல்லை வந்து நீங்கள் ஒரு மேனேஜரில் வந்தால் நீங்கள் எப்படி வந்து அவங்கள்ட்ட கீழே உள்ளவங்கள்ட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, எல்லாம் நீங்கள் அனுபவத்தால் வந்து கொஞ்சம் இமேஜினைஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இன்டர்வியூக்களை வந்து அட்டன் பண்ணும்போது பயங்கரமாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு கிடச்சிரும். ஏன்னா நிறைய இளைஞர்கள் வந்து சொல்கிறது பார்த்தோன்னா இன்றைக்கெலாம் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும். ஒரு சில காலேஜெலாம் வந்து இந்த அந்த செமஸ்டருக்கான பாடங்கள் நடத்தும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இப்படி தான் அட்டன் பண்ணணும், இப்படி தான் போகணும் வரணும், இந்த பயத்தை வந்து போய்க்கிடுவாங்க. அதே வேலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த +2 வந்து ஃபெயிலான கம்மி விகிதத்தை தான் எல்லாமே ஃபெயில் ஆகிருக்காங்க. ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னா ஒரு 8 பேர் 6 பேர் தான் ஃபெயிலாக இருப்பாங்க. அந்த குழந்தைங்களும் வந்து சிறப்பு எக்ஸாம் வச்சாங்கன்னா கண்டிப்பாக படித்து பாஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா வந்து வாழ்க்கையில் வந்து தோல்விங்கிறது வந்து நிரந்தரம் கிடையாது. நம்ம முயற்சி பண்ணால் எல்லாமே வந்து ஏன்னா ஒரு தோல்வி கண்டுட்டு அடுத்து வெற்றி பெறவங்க பார்த்திங்கன்னா வெற்றி ஸ்ட்ராங்காக இருக்கும். வெற்றி பெற்றவங்க வந்து திறமையாக வந்து செயல்பட்டாங்க, வெற்றி பெற்றுட்டாங்க.
நீங்கள் ஏதோ ஒரு இடத்த வந்து மிஸ்டேக் பண்ணினா அது எந்த இடம்னு பார்த்துட்டு சரி பண்ணிவிட்டு நல்லா படிச்சுட்டு இந்த சிறப்பு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு நீங்களும் போய் காலேஜ் ஜாயின் பண்ணுங்கள். உங்களை நம்பி உங்கள் குடும்பங்கள் எல்லாமே இருக்குது. எல்லோரும் நல்லா படித்தா தான் நாடு முன்னேறும், உங்கள் வீடு முன்னேறும். இல்லைன்னா உங்கள் வீடு முன்னேறும், வீட்டால் உங்கள் நாடு முன்னேறும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லாம் நல்லா படிங்க. ஸோ இந்த வீடியோக்களில் வந்து எந்த மாவட்டங்களை பற்றி நான் சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா எந்தெந்த மாவட்டங்களில் இந்த சிறப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எல்லாம் திரும்பவும் சொல்கிறாங்க, எல்லாம் நல்லா படிங்க. நல்லா படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அழுக்கப்படாமல் வேலை பார்க்கலாம். பயணங்கள் தொடரும். நன்றி.